வணக்கம் நண்பர்களே. இது என் முதல் கதை என்பதால் பிழை இருந்தால் மன்னிக்கவும். நான் இசைக்கண்ணன் கோவை. எனக்கு 27 வயது ஆகுது. எனது முதல் கதை எனக்கு பிடித்த ஆசிரியருடன் நடந்ததை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். அவள் பெயர் ஜனனி ஐயர். அவளுக்கு 33 வயது. அவள் பார்ப்பதற்கு உண்மையில் ஜனனி ஐயர் நடிகை போல தான் இருப்பாள். அவளுக்கு திருமணமாகி அவளுக்கு 7 வயதில் ஒரு மகள் இருக்கிறாள். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை. அவள் தான் எனக்கு இயற்பியல் ஆசிரியை. இப்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்றால் 11, 12ஆம் வகுப்பிற்கு அவளை தான் நியமிக்கப்பட்டுள்ளாள். இயற்பியல் ஆசிரியராக ஸ்கூலுக்கு எப்போதும் சேலையில்தான் வருவாள். கிளாஸில் நான் அடிக்கடி அவளை பார்ப்பதை அவள் கவனித்திருக்கிறாள். ஆனால் ஒருபோதும் கண்டிக்கவில்லை. அவள் என்னை பார்த்து எப்போதும் சிரிப்பாள. ஒருவேளை நான் சின்ன பையன் என்று அவள் நினைத்திருக்கலாம். நீங்கள் அனைவரும் அறிந்தது போல ஊரடங்கு காலத்தில் ஆன்லைன் வகுப்பு பாடம் நடத்தினார்கள். அந்த சமயத்தில் அவளை நேரில் பார்க்க முடியாமல் தவித்தேன். டிசம்பர் 2021 அவள் மாலை சுமார் 5:30 மணியளவில் என் வீட்டை கடந்து போவதை பார்த்தேன். நான் தற்செயலாக என் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்தேன். 20 மாதங்களுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்தோம். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து இன்ப அதிர்ச்சியுடன் பார்த்தோம். சாலையில் அவளை பார்க்கவே நான் வெட்கப்பட்டேன். தன் மகளை டான்ஸ் கிளாஸ் வகுப்பில் இருந்து கூட்டிட்டு செல்ல வந்ததாகவும் சொன்னாள். பின்னர் அங்க இருந்து கிளம்பிவிட்டாள். 6 மாதங்கள் இப்படியே கடந்தது. அவளை எனக்கு பிடிக்கும் என்று சொல்லிவிடலாம் என்று முடிவெடுத்தேன். 2022ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியான நாள். முடிவுகள் அறிவிக்கப்பட்டதும் நானும் எனது சில நண்பர்களும் பள்ளிக்குச் சென்று ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்ல போனோம். கிரவுண்டில் ஜனனி சந்தித்தேன். அவளிடம் செல்ஃபி எடுத்துக்கலாமா என்று கேட்டேன். அவள் ஒப்புக்கொண்டாள். அவளிடம் மேடம், நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்றேன். அவள் சிரித்துக்கொண்டே என்னிடம் கேட்டாள். நான் கொஞ்சம் தயங்கி, நீங்கள் என்னை விரும்புகிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். எனக்கு உன்னை பிடிக்கும். அவள் என்னை பார்த்து குழப்பமான புன்னகையை தலையை ஆட்டினாள். பின்னர் அவள் வேறு ஏதேனும் நோக்கங்கள் உள்ளதா என்று கேட்டாள். நான் அவளிடம் உங்கள் விருப்பத்தோடு என்று என் பேச்சை இழுத்தேன். அவள் என் நோக்கத்தை புரிந்துகொண்டு என்னை முறைத்து, அப்படி என்றால் நீ என்னை உன்னிடம் ஆமா என்று பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா என்று என்னை பார்த்து கேட்டாள். நான் பதில் சொல்லும் முன் அவள் எனக்கு அறிவுரை கூற ஆரம்பித்தாள். பார், நீ ஒரு நல்ல மாணவன். நீ பலமுறை என்னை பார்த்து கொண்டிருப்பதை நான் கவனித்திருக்கிறேன். ஆனால் நீ விளையாட்டு பையன் என்று நினைத்தேன். நான் உன்னை விட 15 வயது மூத்தவன். மேலும் எனக்கு திருமணமாகி 7 வயது குழந்தை உள்ளது. எனவே என்னுடன் எந்த நோக்கமும் கொள்ள வேண்டாம். அவள் இறுதியாக, நான் ஏற்கனவே கூறியது போல் நீ என்னுடைய மாணவன். எனவே இதற்காக நான் உன் மீது எந்த கோபமும் கொள்ள மாட்டேன். நானும் வெளியே யாரிடமும் நீ சொன்னதை சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, உன்னோட எதிர்காலத்திற்கு நல்வாழ்த்து என்று சொல்லிவிட்டு, எனக்கு கிளாஸ் எடுக்க நேரம் ஆகுது. நான் இப்போது கிளம்புறேன் என்றாள். அன்று நான் மிகவும் ஏமாற்றமாக உணர்ந்தேன். அன்று முழுவதும் அவளின் வார்த்தைகள் மட்டுமே என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனாலும் தினமும் அவள் என் வீட்டை கடக்கும்போது ஒளிந்து கொண்டு அவளை பார்த்தேன். 1 மாதம் கழிந்தது. நான் ஜன்னலில் எட்டி பார்த்து அவளை பார்க்க காத்திருந்தேன். அவள் செல்லும்போது அவள் நின்று என் வீட்டை பார்ப்பதை நான் கவனித்தேன். சில நொடிகள் அங்கேயே நின்று விட்டு அங்கிருந்து சென்றாள்.
கதவை திறந்து வெளியே போலாமா என்று குழம்பினேன். ஆனால் திடீரென்று கதவை திறந்து வெளியே சென்றாள். நான் ஒளிந்து கொண்டு அவளை பார்க்கிறேன் என்று அவளுக்கு தெரிந்துவிடும் என்பதால் வேண்டாம் என்று முடிவு செய்தேன். ஆனால் அடுத்த நாள் முதல் என் வீட்டிற்கு வெளியே நின்று அவளுக்காக காத்திருக்க முடிவு செய்தேன். அடுத்த நாள் மாலை 5 மணிக்கு ஜனனிக்காக காத்திருந்தேன். அவள் சரியான நேரத்தில் மாலை 5:30 மணிக்கு வந்தாள். அங்கே என்னை பார்த்ததும் புன்னகையுடன் வேகத்தை குறைத்தாள். நான் அவளிடம் ஹலோ மேடம் என்று சொன்னேன். அவள் ஹாய், அப்புறம் எப்படி இருக்க? நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னேன். அவள் கேட்டாள், உன் மனம் இப்போது தெளிவாக இருக்கிறதா அல்லது இன்னும் குழப்பமாக இருக்கிறதா என்று. நான் சொன்னேன், இது 4 வருட குழப்பம். அவ்வளவு எளிதில் அழிக்க முடியாது. அவள் என்னை பார்த்து ஆச்சரியமாக புன்னகைத்து என்ன என்று கேட்டாள். வெட்கப்படும் தொனியில் தலை குனிந்து நான் உங்களை ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன் மேடம் என்றேன். அவள் மேலும் ஆச்சரியப்பட்டாள். என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒரு வாய்ப்பு இருப்பதாக என்று நினைத்தேன். நான் கொஞ்சம் தயக்கத்துடன் ராகத்தை இழுத்தேன். அவள் என்ன அது என்று கேட்டாள். நான் பதிலளித்தேன், நான் உங்களை 4 வருடங்களாக பார்க்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் நான் உங்களை பார்க்க 4 வருடங்களாக முயற்சித்து வருகிறேன் என்பதுதான் சரியான பதில். அவள் குழம்பியபடி பார்த்தால் அவளால் புரிந்து கொள்ளவில்லை. அதற்கு அர்த்தம் அவள் சொன்னேன். ஆனால் அவள் புரிந்து கொண்ட. அவள் வைத்திருந்த புக் எடுத்து என் கைகளில் அடித்தாள். அவள் சொன்னாள், என்னை கற்பனை செய்வதை என்னிடமே வெளிப்படையாகச் சொல்ற. எவ்வளவு துணிச்சல்! ஹஸ்கி தொனியில் உன் வீட்டிற்குள் வருகிறேன். நான் உன் அம்மாவிடம் பேசுகிறேன். ஒரு நிமிடத்தில் உன் மனம் தெளிவடையும். நான் அவளிடம் சொன்னேன், என்னுடைய பெற்றோர் வேலையிலிருந்து இரவு 7 மணிக்கு திரும்பி வருவார்கள். ஆனால் என் மனதை நீங்களே தெளிவுபடுத்த விரும்பினால் நீங்கள் உள்ளே வரலாம் என்றேன். என்னை பார்த்துச் சிரித்துக்கொண்டே உள்ளே வந்தாள். அவள் பற்களை கடித்து புன்னகையுடன் என் தலையை செவுத்தில் தள்ளினாள். அவள் முகத்தில் இருந்த அந்த சிரிப்பு. அவள் என் மீது ஆர்வமாக இருப்பதை உணர்ந்தேன். நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவளின் மொபைல் எண்ணை கேட்டேன். அவள் நம்பரை கொடுக்க புன்னகையுடன் என்னை ஒரு நீண்ட பார்வை பார்த்தாள். நான் அவளிடம் என்ன ஆச்சு என்று கேட்டேன். அவள் ஒரு வினாடி நிறுத்திவிட்டு, ஒன்றுமில்லை. எனது நம்பர் கொடுப்பதால் எனக்கு எந்த பிரச்சினையும் இல்லை. என்றால் நீ நல்ல பையன் என்று சொல்லி முடித்து அவள் நம்பர் கொடுத்து அங்க இருந்து கிளம்பினாள். அவள் கிளம்பும் போது அவள் முகத்தில் பரவிய புன்னகை அவள் ஆர்வமாக இருப்பதை காட்டியது. நான் அவளுக்கு குட் மார்னிங் மேம், குட் நைட் மேம் என்று நாள் முழுவதும் மெசேஜ் அனுப்ப ஆரம்பித்தேன். அவள் வகுப்பு நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் மெசேஜ் அனுப்பினாள். ஒவ்வொரு மாலையும் அவள் என் வீட்டை கடந்து செல்லும் போது நாங்கள் சந்திக்க ஆரம்பித்தோம். சுமார் 10 நாட்களுக்கு பிறகு நான் அவளுடன் ஊர் சுற்ற ஆரம்பித்தேன். நான் அவளுடைய அழகை பார்க்க ஆரம்பித்தேன். உன்னை போன்ற ஒரு மனைவி எனக்கு கிடைத்தாள். நான் இரவு முழுவதும் தூங்க மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன் என்று கூட சொன்னேன். ஆகஸ்ட் 15, 2022 அன்று நாங்கள் மெசேஜ் அனுப்பும்போது அவளிடம் என்னுடைய ஆசை சொன்னேன். அவள் அதிர்ச்சியடைந்த எமோஜியை அனுப்பி போன் சுவிட்ச் ஆஃப் செய்தாள். எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அடுத்த நாள் ஆகஸ்ட் 16, 2022 அன்று நான் சோபாவில் படுத்திருந்தேன். ஜனனி மெசேஜ் செய்வாளா என்று. மாலை சுமார் 4 மணியளவில் காலிங் பெல் அடித்தது. நான் கதவை திறந்ததும் அதிர்ச்சி. ஜனனி டீச்சர் எலுமிச்சை மஞ்சள் புடவை கட்டி வெளியே நின்றாள்.
அவள் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பள்ளியிலிருந்து நேரடியாக வருவது போல் இருந்தது. அவள் பார்வையால் நான் கொஞ்சம் குழப்பமடைந்தேன். அவள் உள்ளே வந்து கதவை மூடச் சொன்னாள். நான் கதவை மூடிவிட்டு திரும்பியதும் என் அருகில் வந்தாள். அப்போது அவள், "உனக்கு என்ன பிரச்சனை? நீ என் மாணவன். உனக்கு என்னை பிடிக்கும் என்றாய். பிறகு என் நம்பரை கேட்டு என்னுடன் இரட்டை வார்த்தையில் மெசேஜ் அனுப்பின. நானும் அனுப்பினேன். வேற என்ன எதிர்பார்க்கற என்கிட்ட இருந்து? அவள் என் மீது கோபமாக இருக்கிறாள். என் பெற்றோரிடம் புகார் செய்யலாம் என்று நான் பதற்றமடைந்தேன். நான் நகர முடியாமல் நின்றேன். நான் பயந்து வியர்க்க ஆரம்பித்தேன். அவளிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் இருந்தேன். அவள் சிரித்துக்கொண்டே என்னிடம் கேட்டாள், "என்ன, நீ பேசுவதை தாண்டி செல்ல விரும்பவில்லையா?" அடுத்த கட்டத்துக்கு மெதுவாக அவள பார்த்தேன். சற்றே தயக்கத்துடன், "அன்று ஆரம்பித்த எங்கள் உறவு. அன்று முதல் இன்று வரை எங்கள் உறவை தொடர்கிறோம்.